வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர் சொல்ல விட மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் போட்டு வரமா வந்துரு மொபைலோட தீட்டு போயிட ஆள் கம்மியாகுது, ஒரு கை குறைய எடுக்கிறத ஆப்போசிட்ல ஒருத்தர் வராங்க. இதே மாதிரி வண்டியா? ஆப்போசிட்ல வருது. தம்பி தம்பி வண்டி உரமா விட்றா. வர்க்கீஸே வண்டியை உரமா விடுப்பா. போயிடுவாப்லையா? டிரைவர் ஹெவி டிரைவர் சொல்லிட்டாப்லி. முட்டிருச்சா? போயிடுவாங்களா மாட்டாங்களா? சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது அவரும் போட்ட இல்லைன்னா என்னால் கத்த முடியல, தொண்டை நின்றுச்சு. ஸ்டாப் த மியூசிக் அப்படின்ற மாதிரி தொண்டை நின்றுச்சு. அந்த வண்டி போட்டோம். ஓகே போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். வந்துருங்க, வரமா வந்துருக்கு. அவர் ஏதோ ஒரு வேகத்தில் போறாரு. வேகத்தில் போறாரு உள்ள இருக்காப்லன்னு தெரியல. அந்த அவ்வளோ கருப்பாக இருக்கு. கேபினோட நைட்டு கூட்டத்தில் போறாரு. என்ன ஒரு பாவம். வணக்கம் நண்பர்கள், மேசியா ஆடியோ. ஐயோ கட் பண்ண மறந்துட்டேனே. நான் உட்கார்ந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு எட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி விடுங்க, கண்டினியூ பி கண்டினியூ. இதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ கத்த முடியல, உண்மையை சொல்லணும்னா கத்த முடியல. இந்த ரெண்டு வண்டி சத்தத்துலேயே ஒன்றும் கத்த முடியல. எப்படி இருந்தேன் நான் இப்படி நல்லதான் போயிட்டு இருந்தது நண்பர்களே. கொஞ்சம் இடையில கொஞ்சம் உடல்நிலை வந்து செட் ஆகாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அந்த வாய்ஸுங்கிறது நமக்கு கிளியராக இல்லை. என்ன சொல்கிறது, கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்குது, ட்ரிபிள் கம்மியாக இருக்குது. ரெண்டு கெப்பாசிட்டி ரெசிஸ்டர் பிடிங்கி போட்டு வேறையை மாற்றி விடுங்க, ரெடியாக போவோம். அதனால் ஐசி கீசி வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் உள்ளே இருக்க ஐசி கெப்பாசிட்டர் இதெல்லாம் கொஞ்சம் அநேக கண்டிஷனில் இருக்க. டிரான்சிஸ்டர் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ. அதனால் கொஞ்சம் முடிஞ்சு முடியலை. அதனால் தொண்டை முடிஞ்சிச்சா முடியலையா? இந்த இவங்களும் இதுகளும் சதி பண்ணுது. அதாவது நானே ஒரு வாரம் கத்திட்டு இருக்கேன், எனக்கு ஓவர்டேக் பண்ணி அது கத்துது. கஷ்டமா இருக்குது. ஆரம்பிச்சிட்டாங்களா? கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறத முடிச்சு போவோம். நண்பர்களே, இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடியலை, என்னால் கத்த முடியலை. நான் பக்கத்துல நண்பர்களே, இன்னைக்கு வந்து தேட்டர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஃபிட் பண்ணி செக் பண்ணி இது வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த டெலிவரி கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். என்னால் கத்த முடியலை, நான் பக்கத்துலேயே வந்துடுதேன். அதாவது நம்ம வந்து 2 பிராண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 2 பிராண்டில் வந்து என்னென்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் அப்படிங்கிற பிராண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டில் இருக்கிற லேயர் எல்லாமே ஃபைன் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி தரவாக செக் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா, நம்ம 5.1 7.1 வரக்கூடிய சைடு தேட்டர் பாக்ஸ் தான். இது எல்லாமே தேட்டர் பாக்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் போடாமல் இருக்குது, ஏன்னா டெஸ்டிங் போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தால பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடான் அப்படிங்கிற பிராண்டில் நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. அதோட ஸ்பீக்கர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாட்டி வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து முடித்து பக்காவாக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பீக்கர் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் ரன்னிங் போட்டு தட்டியாச்சு. பக்காவாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முடியலை. 2 ஸ்பீக்கருமே மாட்டி தரவா செக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உடம்பு சரியில்லாததால் உனக்கு இந்த வீடியோ தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இடையில கொஞ்சம் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இப்போ கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகி வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் பேசினோம்னா அதிகமாக நம்ம வந்து இருமல் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பேசியிருந்தோம். வாட்ஸ்அப் நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருந்தோம். நம்ம இடையில கொஞ்சம் வேலை செய்ய முடியலை. அதனால் இப்போ வந்து திருப்பி நம்ம மறுபடி ஆரம்பிச்சிருக்கோம். போயிட்டு தான் இருக்குது. போயிட்டு தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் நம்ம குனிஞ்சு வேலை பார்க்கும்போது அந்த அதிகப்படியான அந்த இருமல் வர்றதுனால நம்மளால் செய்ய முடியலை. அதனால் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்குது. ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுதான் நான் எப்பொழுதும் சொல்கிறது ஒரே வார்த்தை, கை கால் இருக்க வரைக்கும் நம்ம ஓடுவோம், அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் ரெடி ஆச்சு. நம்ம பழையபடி நம்ம டெலிவரிக்காக இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க ஆப் டெலிவரிக்காக நம்ம இந்த ஸ்பீக்கர் இன்றைக்கி மாட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5.1 7.2 எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆம்பு இப்போ நம்ம டெலிவரிக்காக இப்போ மாட்டியிருக்கிறோம். அது போக பேலன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஆம்புக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறக்காக இன்றைக்கி ஒட்டுக்காகவே இன்றைக்கி மாட்டியிருக்கோம். அதனால தான் ஒரு லென்த்து வீடியோவை நான் உங்களுக்கு இதில் அப்லோடு பண்ணுறேன். இதில் வந்து எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும், யார் மனத்தையும் புண்படுறது மாரி பேசியிருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு பொறுமையாக இருந்தீங்க. அதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த உடம்பு சரியில்லாட்டாலும் நம்ம சில கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகளே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலனாக இருந்துச்சு. என்ன அப்படிங்கும்போது, கஸ்டமர்கிட்ட நம்ம சார் இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் பண்ணித்தரேன் அப்படிங்கும்போது, அந்த கஸ்டமர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள்னா, சார் பரவாயில்ல ஃபஸ்ட்டு உடம்பு பாருங்கள், அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த அன்பே நமக்கு வந்து ஒரு பெரிய மருந்தாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, காய்ச்சல், சளி அவ்வளோதான். அது கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. நம்ம லிமிட்டை தாண்டி வேலை செஞ்சுட்ருக்கோன்னே பெரிய லிமிட்டை தாண்டி கொஞ்சம் ஓவராக வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நமக்கு முன்னாடி வந்திருக்குன்னு ஒரு ஆள் தும்பிட்டு வேற காமிக்கிறாரு. அவருக்கும் வந்துருச்சு பாவம் மனுஷன். ஒரு வாரமாக உட்காந்துருக்காரு. அவர் விரும்பிட்டு இருக்காரு. எனக்கு தாண்டி அவர் ஓவர்டேக் பண்ணி விரும்புகிறாரு. நான் பக்கத்தில் இருக்கும்போது அவர் ஓவர்டேக் பண்ணி விரும்புகிறாரு. எல்லாத்துக்குமே அந்த சரவுண்டு நீ வேற ஒன்று அப்படியா? அப்போ சென்டர் நீங்களா? ஒரு சரவுண்டு சென்டர் நல்லா தான் இருக்குது. நல்லா சரவுண்ட் 2 தான் வீக் ஆகி போச்சு. ஓ, சொன்ன மாதிரி 2 கெப்பாசிட்டி 2 ரெஜிஸ்டர் வீக்காக கிடக்கும். என்ன கருமாத்தி மாற்றினா ரெடி ஆகிப்போம். இதுதான் நண்பர்களே. ஸோ இது தவறுதலாக எதுவும் நினைக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் வந்து எப்பொழுதுமே எப்படின்னா, நாங்கள் எப்பொழுதும் ஜாலியாக தான் இருப்போம். உடம்பு சரியிட்டாலும் சரி, எங்கள் பேச்சில் ஜாலியாக தான் இருப்போம். ஏன்னா அதை மறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிரிப்பு தேவை. சொல்யூஷனே அதுதானே. அதனால் அது நாங்கள் எப்பொழுதும் ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கனால அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு அதை எடுத்துக்க மாட்டோம், அப்படி மறந்துடுவோம். அதனால தான் நாங்கள் எப்போதும் கணக்கில் வேலை பார்க்கும்போதுமே எல்லோரும் ஜாலியாக தான் இருப்போம். அதுதான் நண்பர்களே. இந்தமாரி நமக்கு தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உலகம் வந்து உட்காந்துருக்கு. இதுதான் நண்பர்களே. டியூட்ரு எல்லாம் மில்லேனியம் ஒரிஜினல் டியூட்ரு. தேட்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்ப்லாம் பக்காவாக மாட்டி, ஸ்பீக்கரில் வந்து ப்ளஸ் மைனஸ்க்கு ப்ளஸ்ஸுங்கிறது முடிச்சு போட்டிருக்குது, முடிச்சு போடாது மைனஸு எல்லாமே தரவாக செக் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது டெலிவரிக்காக. உண்மையிலே அடுத்த பொறுமை இவ்வளோ நாள் எனக்கு பொறுமை காத்த எல்லா கஸ்டமருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் கஸ்டமர் எல்லாமே பொறுமையாக இருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஒர்க்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டெலிவரி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பலபடி நம்ம ரொட்டீன் வாழ்க்கைக்கு வந்து இன்ஜின் சூடாயிருச்சுன்னா ஆமாம் பிச்சுக்கிட்டு போவோம். நீ வேற பிச்சுட்டு போன வரைக்குமே பண்ண முடியல. அதனால் ஏதோ தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்றைக்குமே முடியலை தான். அதாவது தொண்டைங்கிறது அந்த பேச முடியலை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம பேசும்போது இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணும், மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தவறுதலாக நினைக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.